பிரேஸ் லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஐ நம்ம கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்பணுமா புதிய பலத்தோட. இந்த கழுகு கொஞ்சம் வயசாகும்போது அதனோட பலனெல்லாம் இழந்துடுமா, அதோட முடிகள் எல்லாமே உதிர ஆரம்பிச்சிடுமா. அப்போது அந்த மாதிரி நேரத்துலலாம் அந்த கழுகு என்ன பண்ணுமா, உயரமான இடத்துல ஒரு தனிமையான இடத்துல போய் உட்காந்துருமா. அந்த டைமில் தான் அந்த கழுகினுடைய முடிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்ந்து கடைசியில் அந்த கழுகு மொட்டையாகவே ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அதோட நகங்கள் எல்லாம் உதிர ஆரம்பிக்கும், அதனுடைய அழகு உடஞ்சிடும், எல்லாமே போயிடுமா. ரொம்ப பெயின்ஃபுல்லான நேரம் அந்த கழுகுக்கு. கிட்டத்தட்ட 5 மாதம் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்குமா. அதன் பிறகு பார்த்திங்கன்னா மறுபடியும் முடிகள் முளைக்க ஆரம்பிச்சிடும், நகங்கள்லாம் வளர ஆரம்பிக்கும், எல்லாமே திரும்ப வந்துடுமா. கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் அந்த கழுகு இழந்து போன எல்லாமே திரும்ப வந்து ஒரு புதிய பலத்தோட தன்னுடைய செட்டைகளை எடுத்து மேலே எழும்புமா. அதே மாதிரி தாங்க நீங்களும் கர்த்தருக்காக நீங்கள் காத்திருக்கணும். அந்த கழுகு எப்படி பழசெல்லாம் உதிர்ந்து போட்டுச்சோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பாவங்களை எல்லாம் உதிர்த்து போட்டுட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கணும். அப்படி நீங்கள் காத்திருக்கும் போது அந்த பாவங்கள் எல்லாம் தேவையில்லாத காரியங்களெல்லாம் தன்னால் உருந்திடும். ஒரு புதிய பலன், ஆவிக்குரிய வல்லமை உங்களுக்கு உண்டாகும். அதன் பிறகு நீங்கள் அந்த கழுகை போல செட்டைகளை அடித்து புது பலனோடு எழுந்திருப்பீங்கன்னு வேதம் சொல்கிறது. இப்போது ஒரு பஸ் ஸ்டாண்டில் போனால் அங்கே பஸ்ஸுக்காக சில மணி நேரம் வெயிட் பண்ணுறோம். ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போனாலும் ட்ரெயின் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். ஒரு ஏர்போர்ட் போனாலும் அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் காத்திருக்கிறோம். யாரோ ஒருத்தவங்க பதவியில் இருக்கிறவங்கள பார்க்கணுன்னாலும் சரி, இல்லை ஒரு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் அவங்கள பார்க்கவே முடியும். உண்மைதானே? ஆனால் ஆண்டவருக்காக அவருடைய பாதத்தில் அமர்ந்து வெயிட் பண்ணுறீங்களா? அவரோட வசனத்தை தியானிக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிங்க. காலையில் எழுந்து 1 மணி நேரம் காத்திருந்து வேதத்தை வாசித்து ஜெபிச்சிங்க அப்படின்னா புது பலனோடு இருப்பீங்க. அப்போது கழுகுக்கு சமானமாக வாழ வயிறு போல மாற முடியும். அதுக்கு நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து வசனத்தை தியானித்து ஜெபிக்கணும். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேலே எழும்பிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள எந்த காரியமும் உங்களை அசைக்காது, உங்களுக்கு தாக்காது, உங்களை பாதிக்காது. நீங்கள் ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டே இருப்பீங்க. ஆண்டவரும் அதைத்தான் விரும்புகிறாரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க எப்பவுமே ஒரு புது பலனை பெற்று அந்த கழுகுகளை போல் செட்டைகள் அடித்து எழும்புவாங்க. விசுவாசிங்க, விசுவாசத்தோடு வார்த்தை அறிக்கையிடுங்க, புது பலனை பெற்றுக்கொண்டு உயர எழும்புங்க. ஆமீன். காட் பிளஸ் யூ.